ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக வரக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறேன். இந்த ஆஃபீஸ் சேர், இந்த சேரை நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குதா, பேக் பெயின் இல்லாமல் இருக்குதா, இதோட ரேட் என்ன, இது எங்கே வாங்கினீங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டவுட்ஸ் இன்னுமே அதிகமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ரேட் என்ன எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த சேரோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ 5000க்கு இது உண்மையிலே ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்லைனில் நான் ரேட் செக் பண்ணேன். ஸோ நான் ஷோரூமில் ரேட்டும் செக் பண்ணேன், ஆன்லைனில் ரேட் செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணும்பொழுது ஆன்லைன்லேயே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தான். அதுலேயே சில டைப்பான மாடல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தான் வாங்கி அசம்பிள் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆள் தேடணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்லைனில் வாங்கும்பொழுது இருந்துச்சு. ஆஃப்லைனில் என்ன அப்படின்னா அவங்களே அசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, நான் பர்ச்சேஸ் பண்ண ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா 3500 4000க்குலாம் சேரீஸ் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக இது கொஞ்சம் உட்காரும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இதே ரேட்டு தான் வாங்கணுன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களோட சைஸு ஹைட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த 3500 இருக்கக்கூடிய சேர்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதுதான் வாங்கணுங்கிறத சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான ரேட்டில் இருக்கக்கூடியது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். சரியா, ஸோ எனக்கு இந்த ரேட்டில் உள்ளது நான் நிறைய சேர்ஸில் உட்காரும்பொழுது இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதில் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பெரிய ப்ளஸ் இது. சரியா, ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 10,000 50,000 அந்த மாதிரி சேர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆஃபீஸ் சேரை பொறுத்தளவில் இதுதான் ரேட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பொறுத்து, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து, வித்து லென்த்து ஹைட்டு இதெல்லாம் பொறுத்துமே கண்டிப்பாக அதோட ரேட் சேஞ்சஸ் இருக்குது. அப்புறமா ஃபுல்லாக குஷனாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா விதமான டைப்ஸில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் குஷன் எடுக்கலை. ஏன்னா அது ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால் நான் இந்த ஹனிஹோம் பேட் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லேயர் பேக்குக்கு முதுகுக்கு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம ஃபுல் குஷன் எடுத்தோன்னா நமக்கு ஆல்ரெடி டெய்லரிங் மிஷினில் உட்காந்துருக்கதே ஹீட் ஆகும். குஷன் இருக்கக்கூடிய ஒரு சேர்ஸும் நம்ம சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்னும் பாடி ரொம்ப ஹீட் ஆகுன்ற ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் நல்லா காற்று போயிட்டு வரட்டுமேன்றதுக்காக தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். அது என்னன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு லாஸ்ட்டில் கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியா, ஓகே. இப்போ எப்படி வாங்கினேன், என்னென்ன ரேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக இது உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெடல் மிஷின் வச்சுருக்கிறவங்க தயவுசெய்து இது வாங்கிடாதீங்க. ஏன்னா பெடல் மிஷின் நீங்கள் உட்காந்து போடுறீங்க அப்படின்னா இது ஒரு பக்கத்துக்கு இழுத்துட்டு போகும். இதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே பெடல் மிஷினில் உட்காந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேளை மோட்டர் நான் ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான டைப் சூட் ஆகும். சரியா, என்ன ரீசனா இது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்காது, கீழே வீல் இருக்கிறதுனால கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டே தான் வரும். சரியா, நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் பெடல் மிஷினில் உண்ணி மிதிக்கும் பொழுது கண்டிப்பாக இது உங்களோட அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், மூவ் ஆகி போயிட்டு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நான் அதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் செவுத்தோரமாக போட்டு தைக்கலாமா, அப்படி பண்ணாலுமே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது மிஷின் முன்னாடி போயிடும். சரியா, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா, நான் ஒரு ஜாக் மிஷினோ இல்லை நார்மல் பெடல் மிஷின்லேயே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா பேக் பெயின் இல்லாமல் இருக்கா, கண்டிப்பாக எனக்கு முன்னாடி நிறைய பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிச்சானா ஒரு 50%ன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. என்ன ரீசனா, நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுற பொசிஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஃபுல்லாக சாஞ்சிட்டு நான் என்ன பண்ணலை, ஸ்டிச் பண்ணலை. நான் ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா இப்போ ஸ்டூல் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டே இருக்கணும், முதுகு பயங்கரமாக வலிக்கும். இதுவே சில நேரங்களில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது அந்த கையில் ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறோம், பொறுமையாக பண்ணக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை ஏதாவது சம்டைம் ஏதாவது தப்பாக ஆகிட்டுனா பிரிக்கிறோம் அப்படின்ற டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒரு 5 செகண்டு 10 செகண்ட் அந்த சாஞ்சிக்கிற மாதிரியான ஒரு கேப் கிடைக்கும். சரியா, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைச்ச மாதிரி திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சரிதான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் பெயின் இல்லாமலே இருக்கா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 50%, ஒரு 40 to 50% கம்மியாக இருக்குது. சரியா,
அப்புறமா மெயினாக கட்டிங் போடும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா கட்டிங் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அந்த டேபிளுக்குள்ளே ஃபுல்லாக வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேர் வந்து போயிரும். ஆனால் நம்மளோட டெய்லரிங் மிஷினில் வந்து கீழே நம்ம ஃபுட்டர் வச்சுருக்கோம்ல, அது இருக்கிறதுனால என்ன ஆகாது, இந்த சேரால் உள்ளே போக முடியாது, தட்டும். சரியா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சேர் வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம மிஷின் பக்கத்தில் உட்காந்துருப்போம். ஸோ நமக்கு ஈஸியாக சாஞ்சிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துடும். ஆனால் ஜாக் மிஷினில் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்க முடியாது. சரியா? ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டர் ஏரியா வந்து தட்டும், மிஷின் வந்து அந்த சேர் வந்து உள்ளே போகாது. ஆனால் கட்டிங் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சேர் வந்து உள்ளே போயிடும். என்னால் சாஞ்சிட்டே உட்காந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குது. பாருங்கள், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த லென்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளால் ஹைட்டை அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மைனஸ் என்ன அப்படின்னா, நம்மளை கட் பண்ணக்கூடிய துணிகள் எல்லாமே இதில் உள்ளே போய் இந்த மாதிரி மாட்டிக்கிது. அதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம எடுத்து விடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இது 360 டிகிரி வந்து இந்த ஃபுட்டர் வந்து நல்லா வந்து ரோல் ஆகுது. நான் வாங்கின ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்த்து தான். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் சொன்னேன்ல, நமக்கு ஃபுல்லாக வந்து பேக் பெயின் வந்து குறைக்காது. ஒரு 50% வந்து குறைஞ்சிருக்கு. இது வாங்கினா தான் நம்மளால் டெய்லரிங்கில் வந்து பேக் பெயின் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியுமானோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செவுத்தோரமாக மிஷினை போட்டுட்டு கூட தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் முதல் தடவை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி செவுத்தோரமாக உட்காந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏன்னா இந்த சேரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா எனக்குமே ஃபஸ்ட்டே வந்து அது அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா நகர்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் செவுத்தோரமாக உட்காந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த சேரில் பழகினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நார்மலாக நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் மேக்ஸிமம் செவுத்தோரமாக உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதே பெட்டர். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.